இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு பேசுகிற காரியத்தை பார்ப்போம். மத்தேயுவின் புஸ்தகம் 12வது அதிகாரம் 43, 44, 45 வசனங்கள் இப்படியாக சொல்லுகிறது. அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களில் அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல், நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தன்னிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை தன்னோட கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுக்குள்ள பரிசுத்தம் குலைந்து ஆண்டவரை விட்டு பிரிந்து போய் பின்மாற்றத்துக்குள் போன ஒரு மனிதனுக்காக எழுதப்பட்ட அந்த வார்த்தைகளை நாம் ஆண்டவர்களோடு பேசும்படியாய் வாசிக்கிறார். பிரியமானவர்களே, ரட்சிக்கப்பட்ட அனுபவம் நிறைந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் ஆண்டவரை விட்டு தூர போகிற ஒரு பாவமான காரியத்துல ஏதோ ஒரு காரியம் அவனுடைய வாழ்க்கையை விட்டு திருப்பி வேறு இடத்துக்கு வழிவிலகி செல்ல போகும் பொழுது, அப்பொழுது ஆவியானவர் அவனை விட்டு வெளியே கடந்து செல்கிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியானவர் வெளியே போயிட்டா அந்த இடத்துல அசுத்த ஆவிகள் வந்து நிறைந்து கொள்ளும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாம் ஆண்டவரை அறிந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியத்தை செய்யும் பொழுது பரிசுத்த ஆவியானவரை நாம் துக்கப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவோம். பரிசுத்த ஆவியானவரை விட்டு வெளியே கடந்து செல்வார். பிரியமானவர்களே, அப்போது வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்க. நீங்க ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்ற அந்த நாட்கள்ல இருந்த மகிமை போய்விடும். ஆனால் ஒரு பிசாசு ஒரு மனிதனை விட்டு வெளியே போனதுக்கு பின்பதாய் அவன் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற மனிதனாய் இருக்கிறான். ஆனால் அவன் மீண்டுமாய் தவறுகள் செய்யும் பொழுது, ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்யும் பொழுது, பரிசுத்த குலைச்சலான காரியங்களை செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றதுக்கு அப்புறம் ஆண்டவருக்கு அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தாதபடிக்கு விட்டு விலகி போகும் பொழுது அவன் என்ன செய்கிறான் என்றால், வேதம் சொல்லுகிறது அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் பின்னிலைமை அதிக கேடுள்ளதாய் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, எப்படி பின்னிலைமை கேடுள்ளதாய் இருக்கும்? அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, நமக்கு முன்னாடி இருந்த நமக்குள் கிரியை செய்த பொல்லாத ஆவிகள் ஆண்டவர் நமக்குள் வரும் பொழுது இந்த அசுத்த ஆவியினுடைய கிரிகள் வெள்ளாரம் என்ன செய்யும்? வெளியே ஓடி போயிடும். ஆவியானவர் நமக்குள்ள வரும் பொழுது அசுத்த ஆவி நம்மளை விட்டு வெளியே போகிறது. பிரியமானவர்களே, அப்படியானால் ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது அசுத்த ஆவிக்கு அந்த இடத்துல இடம் இல்லை. நீங்க ஜெபம் எழுது, வேதம் வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தோடு ஜெபிக்கும் பொழுது அந்த சத்துருவால் நிற்க முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்க. நீங்க எப்ப ஜெபிக்காம ஆண்டவரோடு இணைந்து நடக்காதபடிக்கு வழி விலகி செல்கிறீர்களோ அப்பதான் அது ஆபத்தை சொல்லுங்க. ஆபத்து நமக்கு நேரிடுகிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை அந்த அசுத்த ஆவி வெளியே போனது தன்னுடைய வீட்டுக்கு நான் திரும்பி வந்து அங்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒரு சம்பவத்தை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த அசுத்த ஆவி என்ன செய்வா? ஒரு மனிதனை விட்டு வெளியே போயிட்டு அது வந்து அங்கும் இங்கும் அலைந்து எங்கேயும் இளைப்பாற இடம் கிடைக்காம நான் விட்டு வந்த வீடு எப்படி இருக்கும் என்று சொல்லி பார்க்கும்படியாய் அந்த குறிப்பிட்ட மனிதனை தேடி வருமா? அப்பொழுது அது மிகவும் மோசமான நிலையில ஆண்டவரை மறந்து இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில ஒருவேளை காணப்பட்டா அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அது போய் அதற்கும் பொல்லாத 7 ஆவிகளை என்ன செய்வா? கூட்டிட்டு வந்து உட்புகுந்து, அப்ப அதுக்கு ரொம்ப சந்தோஷம், சத்துருவுக்கு ரொம்ப கொண்டாட்டமான ஒரு காரியமாய் மாறி விடுகிறது. வேதம் எதுக்கு ஏன் அப்படி சொல்லப்படுகிறதுனா, முன்னிலைமையும் பின்னிலைமை கேடுள்ளதா இருக்கும். ஒருவேளை நம்ம முன்னாடி பாவத்துல வாழ்ந்த போது ஆண்டவரை அறியாத பொழுது இருந்த காரியத்தை காட்டிலும் ஆண்டவரை அறிந்து கொண்டதுக்கு பின்பதாக ஏற்படக்கூடிய நிலைமைகள் நமக்கு கேடுள்ளதா இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இது ஒருவேளை பயன்படுத்துவதற்கோ ஆண்டவரை விட்டு நீங்க பிரியக்கூடாது என்பதற்கோ உங்களை பயன்படுத்துவதற்கு சொல்லவில்லை. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, ஆண்டவரை பற்றி கொண்டார் ஆண்டவரோடு இணைந்து நடக்கிறவர்களாய் காணப்படும். ஒருவேளை வேதம் சொல்லுது நீ தெரியாமலே இருந்திருக்கலாம் ஆண்டவரை பற்றி அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆண்டவரை அறிந்து கொண்டார். பரிசுத்த தெய்வம் அவர்,
பரிசுத்த தெய்வத்தை அறிந்து கொண்டு அவரை மறந்து பின்மாற்றத்துக்குள் போவையானால், அப்பதான் சொல்லப்படுகிற இந்த காரியம். ஒருவேளை நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம் என்பதை பார்க்கும்படி இந்த பொல்லாத சந்தையான்னு சொல்ல அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கு நடக்கும் என்று வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. நேக நேரங்கள்ல ஒரு கூட்டம் நடக்கிறது, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறோம், அந்நிய பாஷையில பேசுகிறோம், ஆவியில நெருகிறோம். ஆனா வெளியே போனதும் உலகப்பிரமாண வாழ்க்கையோடு இணைந்து நடக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. பிரியமானவர்களே, தனிப்பட்ட ஜெபம் கிடையாது, வேத வாசிப்பு கிடையாது, ஆண்டவருக்கும் எனக்கும் அதிக தூரம் இருக்கிறதை நாம் உணர முடிகிறது. பிரியமானவர்களே, எத்தனை பேர் வாழ்க்கையில அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறது? நீங்கள் உங்களை ஆராய்ந்து பார்க்கும்படி அழைக்கப்படுகிறீர்கள். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மகிமையான நாள். இயேசு கிறிஸ்துவின் வருகை அது சீக்கிரத்தில் இருக்கிறது. அவர் வருவரைக்கும் கிருபையின் நாட்கள் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, இந்த கிருபையின் நாட்கள் இருக்கும் பொழுது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அவர் மீண்டுமாய் வரும் பொழுது ஜட்ஜாய் வருவார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் விசாரிக்கிறவராய் வருவார். அப்பொழுது உங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது. ரொம்ப கடினமான காரியம். இப்பொழுது ஆண்டவர் கிருபையாய் இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு மீண்டுமாய் ஒரு புதிய மனுஷனாய் மாறுவதற்கு, உங்களை மீண்டுமாய் அவர் இணைத்துக் கொள்வதற்கு வாஞ்சையுள்ளவராய் தேடுகிறார். பிரியமானவர்களே, ஒரு அந்த சூழ்நிலையில நாம இருப்போம் ஏனால், மீண்டும் நான் பாவத்துக்குள்ள போயிட்டேன், உங்களுக்கு ஒரு பாரம் இருக்கும் ஏனால், நான் ஆண்டவரை அறிந்து கொண்டு பின்மாற்றத்துக்குள்ள போய்விட்டேன் என்ற ஒரு காரியம் உங்களுக்கு தெரியுமானால், மீண்டும் தேவ சமூகத்துக்கு வாங்க. அவர் உங்களை அரவணைப்பார். பிரியமானவர்களே, அவர் மீண்டுமாய் உங்களை பந்தியில் சேர்த்துக் கொள்வார். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிற வண்ணமாய் உங்களை கூட்டி சேர்ப்பதற்கு அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே இயேசுவை விட்டு நாங்கள் பின்மாறி போயிட்டோம். ஆண்டவரே, ஒரு விசை மன்னிப்பீராக. மீண்டுமாய் உமது அரவணைப்புக்குள் எங்களை வைத்து மீண்டுமாய் எங்க பாவத்தை கழுவி இரத்தத்தினால் கழுவி எங்களை மீண்டும் உங்க சமூகத்துல சேர்த்துக் கொள்ளுங்க. கிருபை பாராட்டுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.